வெல்கம் டு ஆல் கொஸ்டின்ஸ் யூடியூப் சேனல். வணக்கம், நான் தான் உங்கள் ஆசிஃப். 12th இயற்பியலில் டாப் 7 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறோம். நம்ம இப்போ சொல்ல போகிற கொஷின்ஸ் எல்லாமே இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு, நெக்ஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு, ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே கண்டிப்பாக யூஸ் ஆகும், டெஃபினட்டாக யூஸ் ஆகும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த மனசு இருக்கு, அதுதான் கடவுள். டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாப் 7 5 மார்க்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் அவங்க பேட்டர்ன் படியே கவர்மெண்ட் எப்படி எடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்ற ஃபஸ்ட்டு வேல்யூம்லேருந்து 5 மார்க்ஸ் 50%, செகண்ட் வேல்யூம்லேருந்து 50% தருவாங்க. இப்போ பார்த்துருக்கிற இந்த டிஸ்பிளேயில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே அடிக்கடி இங்கே கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான், ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். இதெல்லாம் நிறைய கொஷின் பேப்பரில் வந்த கொஷின்ஸ் தான். இப்போ பார்க்கறது டாப் 7 இதை நீங்கள் படிச்சுட்டு போகணும், ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலே தான் சுற்றி கேட்குறாங்க. ஸோ நம்ம அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அச்சுக்கோடு நடுவுரை தளம், இது வந்து ஃபஸ்ட் லெசன். இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ஆக்சில் லைன், ஈக்குவேட்டர் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் வாண்டிகிராஃப் மினியேச்சர். ஃபஸ்ட் லெசனில் லாஸ்ட்டு பேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் வீஸ்டோன் சமணச்சுற்று. இந்த கொஷினும் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாண்டிகிராஃப், இதுதான் பல தடவை நிறைய பேரை காப்பாற்றிருக்கு, அடிக்கடி கேட்கப்பட்ட கொஷின்ஸ் இதெல்லாம். வாண்டிகிராஃப். நெக்ஸ்ட்டு இந்த வீஸ்டோன் சமணச்சுற்று சொன்னேன்ல, இப்போ வீஸ்டோன் சமணச்சுற்று. நெக்ஸ்ட்டு இந்த ஓம் விதியின் நுண்வடிவம், இந்த ஜே ஈக்குவல் சொல்லிட்டு வரும். அந்த ஈக்குவேஷன்ஸ் வர வரைக்கும் நம்ம டெரிவ் பண்ணிட்டு வருவோம். இது வந்து மைக்ரோஸ்கோப் மாடல் ஆஃப் ஐ அண்டு ஓம் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இங்கிலீஷில். அது நீங்கள் இந்த மின்னோட்டத்தோட ஃபார்முலா, ஐயோட ஃபார்முலா நீங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஐனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கணும். அப்புறம் ஓம்லாவோட நுண்வடிவம் இங்கிலீஷில் நான் சொல்லுவாங்க தெரில, நுண்வடிவம் ஷார்ட்டஸ்ட்டு மாடல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் என்னன்னா மின்காந்த அலையின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் EM வேவ்ஸ். இந்த கொஷின்ஸ் வந்து இந்த ஃபோர்த்து கொஷினுக்கு பாருங்கள், அந்த 5th லெசனில் எடுத்தோன்னா இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும் தான் ரிப்பீட்டடாக கேட்டுன்னு இருக்காங்க. மின்காந்த அலையின் பண்புகள், EM வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு 5th கொஷின். இப்போ நீங்கள் இதுலேருந்து பார்த்தாலே எப்படி இருந்தாலும் 3 கொஷின்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட்டு லென்ஸ் உருவாக்குவோரின் சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்கும். இது எந்த லெசன் கேட்டால் லென்ஸ் லெசன்லாம் 6th லெசன். நெக்ஸ்ட்டு அதாவது செகண்ட் வேல்யூம் 6th லெசன். நெக்ஸ்ட்டு மிரர் ஈக்குவல் அண்ட் லேட்ரல் மேக்னிஃபிகேஷன், ஆடிச்சமன்பாடு இருக்கு பாருங்க, ஆதிச்சமன்பாடு பக்கவாட்டு கோணம் இருக்கு பாருங்க, அந்த கொஷின் 6th கொஷின். இதுவும் ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வன்ஸாக கேட்கப்பட்ட கொஷின் தான், அடிக்கடி கேட்கப்பட்ட கொஷின் ஆடிச்சமன்பாடு. 6th லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடிச்சமன்பாடு இல்லை இந்த லென்ஸ் மேக்கர் சமன்பாடு, லென்ஸ் உருவாக்குவோர் சமன்பாடு, இது வைக்காமல் வேறு எந்த கொஷினும் வைக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 6th லெசனில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ன்னு பார்த்தாக்க அந்த ரியல் ஒளிச்சதிரல் அப்படின்னு சொல்லுவோம், ராயல் ஒளிச்சதிரல் தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் ரெயிலிஞ்ச் ஒளிச்சதிரல்னு ஸ்கேட்ரிங்ஸ் சொல்லுவீங்களே, அது ஏன் இந்த ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்குது, வானம் ஏன் நீல கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. இன்டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு λ/4 இது அதிகமாக கேட்குறாங்க, அதுக்கிட்ட கேட்கப்பட்ட கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு ஒளிமின் விளைவுக்கான ஐன்ஸ்டீன் சமன்பாடு 7th கொஷின். டேவிசன் ஜெர்மன் சாதனை, இந்த சாதனைன்னு எழுதி வச்சுருக்கேன், சரி பரவாயில்ல. இது ரெண்டுமே இந்த 7th கொஷின் இருக்குது பாருங்கள், அந்த லெசன் வச்சாலே இந்த 2 தான் மாற்றி கேட்குறாங்க. இந்த 2 கொஷின்ஸில் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஐன்ஸ்டீன் சமன்பாடு இல்லை டேவிசன் ஜெர்மன் ஐன்ஸ்டீன் சமன்பாடு தான் கேட்குறாங்க. டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ஐன்ஸ்டீன்
ஃபோட்டோ எலக்ட்ரான் வித் எக்ஸ்ப்ளனேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரான் ஈக்குவேஷன் வித் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த கொஷின் தான் அதிகமாக கேட்குறாங்க. இது வரைக்கும் இந்த 7 கொஷினுக்கு சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்த 7 கொஷினை தாண்டி அவ்வளோவா எதுவுமே வந்ததில்லை. இதை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமும் மோஸ்ட்லி இதில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எக்ஸாமை நோக்கி ஓடின்னு இருக்கோம். ஸோ யாருமே மனக்கலங்காமல் உங்களால் முடிஞ்ச எஃபெக்டை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. உண்மையாக போராடினீங்கன்னா உண்மையாக கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். டோன்ட் ஃபீல், டோன்ட் ஃபர்கெட். உங்களால் முடியும். உங்களை விட கொம்ப எவனுமே இல்லை. ஈஸியாக அடிச்சிடலாம், அவ்வளோ பெரிய ரிஸ்க்கான விஷயமே இல்லை இதெல்லாம். போர்டு எக்ஸாம்லாம் உங்களால் முடியும். அந்த ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும் போதும், உங்களால் மேலே தூக்கி போயிடும். எவ்வளோ கீழே வீழ்ந்தாலும் சரி, அப்போ கூட சொல்லாதீங்க முடியாதுன்ற ஒரு வார்த்தையை. வீழ்ந்தாலும் சரி நான் எழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். பி பாசிட்டிவ். ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.